குழந்தையே, நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா? திக்கு தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை. ஆனால் என் நிலைமை, கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேன். இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும். படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாற செய்கிறது என்ற வேதனைகள் எல்லாம் உணர்கிறாயா? வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவி எடுத்து செல்வார்கள். ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனை அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனை செய்கிறேன். தண்ணீர் கழுத்து அளவு வந்தபோதும் கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி விடுவேன்? வழியை காண்பிக்கின்ற உன் சாயப்பா எப்படி விடை தராமல் இருப்பேன்? என்னை நம்பு. மேலே நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள். எவ்வளவு பொறுமையாய் இருக்க முடியும்? போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கிறேன். கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்து நிற்கிறேன் என்ற உன் குமுறல் நான் கேட்கிறேன். நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தரப்போகிறேன். அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன். என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் மனவலியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கிறாய். அதை பார்த்த என்னுயிர் வலிக்கின்ற வேதனை அடைகிறேன். இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் வாயிலிருந்து கேட்பாய். என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய, என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்க விரைகின்றது. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். விதிப்படி செயல்பட்டு இப்போது சிக்கலில் சிக்கினோம். நமது நிலை செங்குத்தான மலை மீது ஏறுபவன் எச்சரிக்கையாக கைகளை ஊன்றி நடப்பது போல் உள்ளது. கீழே அதல பாதாளமான பள்ளம். விழுந்தால் ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. அண்ணாந்து பார்த்தால் மேலே கொடிய புலி, பக்கத்தில் திரும்பினால் படமெடுத்து நிற்கும் பாம்பு. இத்தகைய சூழலில் இப்போது அப்படித்தான் இருக்கிறோம். இதிலிருந்து தப்பிக்க முடியாதா? பகீரத பிரயத்தனம், அதாவது கடுமையான முயற்சி செய்தாலும் தப்பிக்கவே முடியாது என்கிற சாஸ்திரங்கள் தப்பிக்கவும் வழி கூறுகின்றன. அது என்னவெனில் குருமார்களின் திருவடிகளை சரணடைவது. ஞானிகள் நம்மை கஷ்டங்களிலிருந்து விடுவிக்க அவதரித்தவர்கள். பல ஜென்மங்களாக நம்மை தொடர்ந்து வரும் அவர்கள் சாட்சாத் இறைவன் ரூபிகள். குருமார்கள் நம் பூர்வ ஜென்மங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களும் தெரியும். இதனால் நம்மீது கருணையுடன் இருப்பார்கள். இவர்களை சரணடைந்தால் அவர்கள் நம்மை காக்க முன் வருவார்கள். நாம் தப்பித்து கொள்ளலாம். நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதை போல மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம். ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது. தற்காலிகமாக சந்திக்கும் சிலரே வாழ்வில் நிரந்தரமான பாடங்களை கற்றுத் தருகின்றனர். இன்று உங்களிடம் இருப்பதை பற்றி மட்டும் நினைக்க வேண்டும். இல்லாததை பற்றி நினைக்கவே கூடாது. உங்களை யாருக்கும் பிடிக்கவில்லை எனில் கவலை வேண்டாம். தொட்டு பார்க்கவே அருவருப்பான புழுதான் பிறகு அனைவரும் தொடுவதற்கு ஆசைப்படும் பட்டாம்பூச்சி ஆகிறது. செயல் எப்போதும் மகிழ்ச்சி தராமல் இருக்கலாம். ஆனால் செயல் இல்லாமல் ஒரு நாளும் மகிழ்ச்சி கிடைக்காது. இழந்து நிற்பது கூட முட்டாள்தனம் அல்ல.
இழந்ததையே எண்ணி இருப்பதையும் இழப்பதுதான் பெரிய முட்டாள்தனம். உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பது மேல். உங்களின் நேற்றைய தோல்விகளுக்கான காரணங்களை நீங்கள் கண்டறியாவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உங்களால் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே, அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்து பார், புது அறிவு பிறக்கும், வெற்றி பெறுவாய். அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் இழந்த பின்பு எஞ்சி நிற்பதே. நாம் பல தோல்விகளை சந்திக்க நேரிடலாம், ஆனால் நாம் தோற்கடிக்கப்படக்கூடாது. வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதே, எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. சில விஷயங்களுக்காக மனக்கலக்கம் அடையாதீர்கள். ஒத்துப்போகும் தன்மையையும் இனிய பண்புகளையும் வளர விடுங்கள். வாழ்க்கை அற்புதமானதாக இருக்க முடியும், நீங்கள் அதை பற்றி பயப்படவில்லை என்றால். மதிப்பில்லை என்று உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள். காலப்போக்கில் மௌனம் மதிப்பை ஈட்டித் தரும். தாழ்ந்த விஷயங்களில் சிந்தனையை பறிகொடுக்காமல் இருப்பவன் பணம் இல்லாமலே பணக்காரனாய் இருக்கலாம். விதியிடம் கண்டிப்பான நம்பிக்கை கொண்டிருப்பது அடிமைத்தனத்திலேயே மிக கொடியது. உன் உள்சக்தி எழும்பி கட்டளையிடும் போது கடவுள்கள் எல்லாம் கட்டுப்பட்டு உனக்காக காரியமாற்ற காத்து கிடக்கிறார்கள். கவலையின்றி செயல்படு. எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன. நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை. நாம் சிரித்த நாட்களை நினைத்து அழ வைக்கும், அழுத நாட்களை நினைத்து சிரிக்க வைக்கும். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். தவறு செய்தால் ஒத்துக்கொள்ளுங்கள், விரைவில் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் செய்த தவறை இல்லை என்று சாதிக்காதீர்கள். என்றுமே சரி செய்ய முடியாது. பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு காலதாமதமாகும், ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது. பலமுறை ஜெயித்தவன் ஒரு முறை தோற்றால் அது விசித்திரம். பலமுறை தோற்றவன் ஒரு முறை ஜெயித்தால் அது சரித்திரம். துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரை. ஒரு முறை நீ ஓடின இடத்தில் நின்று பார், அது உன்னை என்ன செய்கிறது என்று. அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும். நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை. என்ன அப்பா, பின்னே செல்ல சொல்கிறீர்களே என்கிறாயா? நான் சொல்வதை கூர்மையாய் கேள். பின்னே அடியெடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல். உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி ஒளியை அதன் முன்னே விழித்து காட்டும். பின்பு உன்னை துரத்த நினைக்கும் எதுவாய் இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும். அழுகை என ஒன்றுக்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது. ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம். அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்பது சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன். அந்த பக்குவம் வந்துவிட்டால் வாழ்வில் நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய். அதனால் நீ எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். ஜெய் சாய்ராம்.